இனிமே அந்த சத்யாவை உன் கூட பார்த்தேன். அபி, அவ பாவம் அபி. எனக்கு ஹெல்ப் பண்ணதா அவ வந்தா. ஆமா, அப்படியே ஹெல்ப் பண்றேன்னு கடைசியா நம்ம டைவர்ஸ்க்கும் அவதான் ஹெல்ப் பண்ண போறா பாரு. ஏன் இப்படி ஈவருக்கும் இல்லாம பேசுறீங்க? இது எல்லாத்தையும் வயதுல இருந்து நம்ம குழந்தை கேட்டுட்டு தான் இருக்கு. நம்ம போடுற சண்டை, நம்ம அழுகிற அழுக, நீங்க திட்டுற பேச்சு, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தாங்க இருக்கு. ஆமா அம்மா, என் தாத்தா பாட்டி எங்கன்னு கேக்குதா? அதையும் கேட்டா நல்லாதான் இருக்கும். ச்சே, என்னால கட்டின பொண்டாட்டிக்கு கூட ஒரு அட்வைஸ் பண்ண முடியல. புருஷனை நம்பாம அந்த சத்தியாவை தான் நம்புறேன். அந்த சத்திய நம்மள நடு ரோட்ல நிறுத்த போறா பாரு. ச்சே. கண்டிப்பா சொல்றேன். ஓகே அண்ணி. பாய். அண்ணி, வா வா. ஐயோ, நீங்களே வாவ் வாவ் தான் அண்ணி. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. சத்யாவுக்கே பெரிய ஆப்பால வச்சிட்டீங்க. ஆமாத்த, அந்த சேட்டை வச்சு ஒரு பெரிய ட்விஸ்டே கொடுத்துட்டீங்களாமே. நான் ஷாப்பிங் போயிருந்தேனா, இப்பதான் நான் வந்ததும் அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த நகை விஷயத்த நாம தான் செஞ்சோன்னு சேட்ஜிய வச்சு நிரூபிக்க ட்ரை பண்ணா, அதான் அதுக்கு முன்னாடியே அவதான் தப்பு பண்ணான்னு உடைச்சு விட்டுட்டேன். நல்ல வேளை அந்த சேட் உடனே எனக்கு போன் பண்ணி தகவல் சொன்னாரு. சுதாரிச்சுக்கிட்டு பழிய அப்படியே அவ மேல திருப்பி விட்டுட்டேன். ஐயோ அண்ணி, இல்லன்னு வைங்க, நம்ம மானம் மரியாதை நடு ஹால்ல டப்பாங்குத்து டான்ஸ் ஆடி இருக்கும். நல்ல வேளை அண்ணி, நம்ம தப்பிச்சோம். செல்வநாயகி அப்படியே அசால்ட்டா விட்டுருவேனா? பிரச்சனைன்னு வந்துட்டா வேரோட புடுங்கி எரிஞ்சிட மாட்டா? அத்த, நீங்க நிஜமாவே சூப்பர் அத்த. சரிங்க அண்ணி, நாம இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்?